என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றான். உன்னை ரட்சிக்கேன், பாவம் மன்னிக்கேன், தன்னையே பலியாக்கினான். உன்னை ரட்சிக்கேன், பாவம் மன்னிக்கேன், தன்னையே பலியாக்கினான். Praise the Lord. என் ஜனமே மனம் திரும். அப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யோசிப்பு, இதைத்தான் நம்ம பார்க்குறோம். அரண்மனையில் கர்த்தர் யோசிப்போடு இருந்தார். அதில் பைபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 39:2 சொல்லுகிறது, கர்த்தர் யோசிப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனாய் இருந்தான். அவன் எகிப்தியனாகிய எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு ஆசீர்வாதம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் படைச்சவர், அந்த பரலோக பிதா, அந்த அல்லாஹ், அந்த ஈஸ்வரன் அவனோடு யோசிப்போடு இருக்கிறார் என்று அறிந்து அவர் செய்கிற யாவையும் கடவுள் வாய்க்கு செய்கிறார். அவன் தொட்டதெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கு. அவன் வச்ச மரமெல்லாம் செடியெல்லாம் என்ன செஞ்சிருக்கு, நல்ல வளர்ந்து பூத்து காய்ச்சி நிறைய பலனை கொடுக்கு. அவன் இருக்கிற இடம் என்ன செஞ்சுட்டு இருக்கு, செழிப்பாயிட்டே இருக்கு. இது வரைக்கும் இந்த நாட்டில் இருந்த கஷ்டம் வறட்சியெல்லாம் நீங்கி செழிப்பாயிட்டே இருக்கேன். அவன் எஜமானன் கண்டு, போத்திப்பார் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அன்பு வைத்து அவனை யோசேப்பை தன்னுடைய அரண்மனைக்கே ஊழியக்காரனும் எஜமானனும் தன் வீட்டுக்கு அவன் கொண்டாட்டியை தவிர வேறு எல்லாத்தையும் அவனுக்குடைய கஸ்டடியிலே அவன் கையிலே ஒப்படைத்தான். கைதிகளை பார்ப்போம், நல்லா கவனிச்சு. ஒன்றுதாங்க, மனம் திரும்புகிற ஒரு மனுஷன் யார் வர்றான்னா தெய்வம் இருக்கிறான். உலகத்தை படைத்த சிருஷித்த தேவாதி தேவன் இருக்கிற ஒரே ஒரு இடம் எனக்கு சொன்னான். அந்த மனுஷனை இவன் அழகு கடவுளை ஒன்று இருக்கிற இதை கண்ட உடனே இந்த இஸ்பிலித்து இவன் பரிசுத்தத்தை எப்படியாவது குறைக்கணுமே, இந்த கடவுள்கிட்ட இருந்து இவன் எப்படியாவது பிரிக்கணுமே. கர்த்தர் அவனோடு இருந்தார். இப்போ கடவுள்கிட்ட இருந்து அவனை பிரிக்கணும்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயத்தை பண்ண சாத்தானுக்கு தெரியும், பாவத்தை பண்ண வைக்கணும். கடவுளில் துக்கப்படுத்தக்கூடிய விஷயத்தை அவனை என்ன செய்யணும், செய்ய வைக்கணும். அப்படிங்கிறதுக்காக பிசாசு லூசிபார் யாரை கொண்டு வேலை செய்கிறான்னு சொன்னால் இந்த போத்திப்பாருடைய மனைவி ராணியை கொண்டு இடிச்சிடான்னு வேலை செய்கிறான். அவன் பார்க்குறா, யோசிப்புங்கவா, இந்த அரண்மனையில் நான் ராணி, நான் சொல்கிறபடி தான் நீ என்ன செய்யணும், கேட்கணும் அப்படிங்கிறான். அவன் யோசிப்பு சொல்கிறான், இந்த நம்ம எஜமானன் இந்த வீட்டில் இந்த அரண்மனையில் ஒன்றை தவிர வேறு எல்லாத்தையும் என் கையில் ஒப்படைச்சிருக்கிறார். ஒரு கைப்பிடிங்களை பார்ப்போம். இப்போ என்ன சொல்லு அப்படின்னு கேட்குறான் யோசிப்பு. அவர் சொல்கிறா, நீ என் கூட சந்தோஷமாக இருக்க, நாம் 2 பேரும் இன்பமாக உல்லாசமாக என்ன செய்ய வேண்டும் இருந்தால் போதும். நீ இந்த அரண்மனையில் யார் பெரியார், எனக்கு நீ யார் பெரியார், அரண்மனையில் நீ தான் எனக்கு பெரியார் அப்படின்னு சொல்லும்போது யோசிப்பு சொல்கிறாரு, என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி ஆசீர்வதித்து என் கூட இருந்து நான் செய்கிறதெல்லாம் தொடங்க செய்கிற, நான் செய்கிறதெல்லாம் ஆசீர்வாதமாக்குற அந்த கடவுளுக்கு நான் பாவம் செய்வேனோ, துரோகம் செய்வேனோ, இந்த பரிசுத்தத்தை நான் கெடுப்பேனோ, இந்த இஸ்பிலித்துக்கு இந்த லூசிபாருக்கு நான் இடம் கொடுப்பேனோன்னு சொல்லி உன்னுடைய விருப்பத்தை நீ சொல்லக்கூடிய கட்டளையை வார்த்தையை நான் என்ன செய்கிறேன், ரிஜெக்ட் பண்ணுகிறேன். என் இருதயத்தில் ஆவியில் என் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் செய்வேன். இதுதான் என்னதுன்னு சொன்னால் மனம் திருப்பம். கைவிட்டுகளை அன்னைக்கு யூத மதம் இருந்துச்சு, யூத மதத்தினுடைய சட்டங்கள் புஸ்தகங்கள் இருந்துச்சு. இதை அங்கே யோசிச்சுட்டு ஆண்டவர் பேசலை. இந்த இடத்துல நீ இப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த இடத்துல நீ இப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த இடத்துல உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். வீட்டில்
தகப்பன் அவனை ரொம்ப நேசித்து அவனுக்கு விலையுறந்த வஸ்திரங்களை கொடுத்து அவனை ஆடு மேய்க்க போவேன்னா நீ என் கூட இருந்து வீட்டில் வச்சுருந்தான். இவங்களை ஆடு ஒழுங்காக மேய்க்கிறாங்களா எங்கே மேய்து பார்த்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு உதவி அவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்பும்போது பார்க்குறாங்க, இவனை தானே அப்பா இதாக வச்சுருக்கிறாரு, நாங்கள் ஆட்டை என்ன செய்ய போகிறோம், அடித்து சாப்பிட போகிறோம், இதை நாங்கள் எங்களுடைய விருப்பத்துக்கு நாங்கள் உதவி பண்ண போகிறோம், அப்பாட்ட சொல்லக்கூடாதுங்கும் போது இல்லை நான் நேர்மையாக தான் இருப்பேன், உண்மையாக தான் இருப்பேன், நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேன், என் மனசாட்சியிலே ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்வேன் என்று சொல்லி அவன் சொல்லும்போது அவனை அடித்து காயப்படுத்தி சட்டையை உறிஞ்சி அவனை கொண்டு என்ன செஞ்சிட்டாங்கன்னா கிணத்துக்குள்ள செத்தாலும் சாவனை தவிர, ஆனால் எனக்குள் வாழ்கிற என்னோடு இருக்கிற என் தேவனுக்கு விரோதமாக என் தேவனை மறுதளித்து என் தேவனை துக்கப்படுத்தும்படி அந்த இறை அரசுக்கு விரோதமான எந்த செயலையும் செய்ய மாட்டேன்னு சொல்லி அன்னைக்கு தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்கள் 11 பேரையும் எதிர்த்து அவர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக நடந்து கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றிய ஒரு மனிதன், மனதிரும்பிய மனிதன். இந்த யோசிப்பு கைத்தட்டிகளை பார்ப்போம், நல்ல கருது. இப்போ மனதிரும்பலாம் என்னென்னா அண்ணன் என்ன சொல்கிறான், பொண்டாட்டி என்ன சொல்லுதா, புருஷன் என்ன சொல்கிறான், இது நியாயமாக இருந்தால் நல்லதாக இருந்தால் கடவுளுக்கு ஏற்றதாக இருந்தால் நான் அதை செய்கிறேன், என் கூட இருங்க, நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன். ஆனால் கடவுள் இருக்கக்கூடிய கடவுளுக்கு விரோதமானதை கடவுளுக்கும் எனக்கும் பிரிவினை உண்டாகக்கூடிய எந்த செயலை சொன்னாலும் நான் என்ன செய்ய மாட்டேன். இதுக்கு பேர் என்னது? மனம் திரும்புதல். விலங்குதான் ஒரு வழியிலே சொல்லுங்களேன். விலங்குதா விலங்கலையா? விலங்குதா விலங்கலையா? இவன் சொல்கிறா இந்த அரண்மனையில் நம்ம 2 பேர் தான், ஓத்திப்பார் எப்பமா தான் வருவார், சந்தோஷமாக இருப்போம், ஜாலியாக இருப்போம். போன வாரம் அந்த மன திரும்புதலில் பேசுனதுக்கு யூத்து ஒரு 2 குரூப் என்ன செஞ்சுருந்தாங்கன்னா போட்டு விட்டுருந்தாங்க. பையனும் பொண்ணும் கெட்டி பிடிச்சி கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு இதை இணைஞ்சாங்கன்னா அந்த இதை படத்தை எனக்கு போட்டு விட்டு அதுக்கு எனக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. இது எவ்வளோ ஜாலியாக இருக்கு பாரு, நீ என்ன சொல்லிகிட்டு இருக்கிற, மனம் திரும்ப இதை என்ன செய்யாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறியே, இங்கே பாரு நாங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்கிறோன்னு சொல்லி. தம்பி உனக்கு ஒரு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட்டினத்தார் இதில் நீ யூடியூப்பில் பட்டினத்தாருடைய அந்த ஆன்மீக செய்தின்னு ஒன்று போட்டோன்னா வரும். இந்த பட்டினத்தார் அந்த இதில் அழகாக சொல்லுவார். பட்டினத்தார்கிட்ட என்ன செய்வாங்கன்னா ராஜாவே வருவார். ராஜாவே தன்னுடைய மந்திரியோட வந்து இவர்கிட்ட வந்து நீ ஒரு பெரிய இந்த இதில் பணக்காரன், பெரிய செல்வந்தன், எவ்வளவு நீ மதிப்பு மரியாதை இருந்த, எவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்தவன், எல்லாத்தையும் வேண்டாம் உதறிட்டு நீ அந்த கடவுளுடைய ஆன்மீகம்னு சொல்லி கடவுள்னு சொல்லி என்ன செஞ்சிட்டே இப்படி வந்துட்டியான்னு சொல்லும்போது, அப்போ அந்த அந்த படத்திலே இது பண்ணியிருப்பாங்க. 2 இந்த பாரு எவ்வளோ அழகான பொண்ணு, இவ அழகு என்ன, இவளுடைய உதட்டியுடைய அழகு என்ன, இவளை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், வா அரண்மனையில் நீ வாழலாம், உனக்கு சந்தோஷம் இதை விட இதில் சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது சொல்லுவார், அது நார வாய், அந்த வாயிலிருந்து வரக்கூடிய அந்த உமிழ்நீர் காலையில் பார்த்தா சகிக்க முடியாத நாக்கம், இதையானா நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற, ரசித்து இதை பெருசாக சொல்லிகிட்டு இருக்கிற, அந்த இறைவனுக்கு முன்னால், இந்த ஆன்மீகத்துக்கு முன்னால், அழியா செல்வத்துக்கு முன்னால் இதெல்லாம் குப்படா அப்படிம்பார். மாமிச சிந்தை மரணம். மாமிசத்தில் இருக்கிறவனுக்கு, மாமிச சிந்தையில் இருக்கிறவனுக்கு அழகானது, அது உனக்கு இன்பமானது. ஆனால் ஆவிக்குரிய சிந்தையில் இருக்கிறவனுக்கு அது நாத்தம், துர்நாத்தம், ரொம்ப கேடானது, கேவலமானது என்பதை யார் சொல்கிறாருன்னா பட்டினத்தார். ஒரு பெரிய செல்வந்தன், மிகப்பெரிய அழகிய அரண்மனையில் தன்னுடைய மனைவி, அங்கே மனைவிக்கு தோழிகளாக இருந்த நிறைய பெண்களை வச்சுருந்த ஒரு பட்டினத்தார் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இது குப்பை, வாயை அசிங்கமாக இருக்கும். இதை சொல்லும்போது தான் நீங்கள் நிறைய பேர் என்ன செய்ய, என்னடா இவர் இதெல்லாம் பேசுகிறாரு அப்படிம்பீங்க. அது நீங்களே என்ன செஞ்சு போட்டு பார்த்துக்கோங்க. தம்பியெல்லாம் இதை போட்டு விட்டு உங்களுக்கு சொல்கிறேன், ஒருவேளை உனக்கு மாம்ச சிந்தையில் இருக்கும்போது உனக்கு இன்பமாக அது உனக்கு தெரியும், இது உனக்கு கடைசியில் எவ்வளோ பெரிய மரணத்தை, அழிவை, உனக்கு கஷ்டத்தை உண்டாக்குங்கிறத நீயே தெரிஞ்சுக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, மனம் திரும்புதல்ங்கிறது நீ விரும்பி பண்ணக்கூடிய, கடவுளை அதான் சொல்கிறேன். நானும் யாரையும் கட்டாயப்படுத்தலை. இதெல்லாம் ஏன் பேசுகிறேன்னா, இதெல்லாம் பேசாததுனால இன்றைக்கி நிறைய மக்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு தாயை தன் பிள்ளைகிட்ட இதை பேச முடியாது, ஒரு தகப்பன் தன் மகன்கிட்ட என்ன செய்ய முடியாது, பேச முடியாது, அவ கேட்க மாட்டாங்க. என்ன மாதிரி பரதேசினா இந்த மாதிரி விஷயங்களை போட்டு என்ன செய்ய முடியும், உடைக்க முடியும். அதனால தான் நான் உடைச்சிட்டு இருக்கேன். நீங்கள் பேச முடியுமா, உங்கள் பிள்ளைகிட்ட பேச முடியுமா சொல்லுங்கள்? கடித்து கொதறிடுவாங்க. ஆனால் ஏன்டா என்ன செய்ய முடியாது? ஏன்
சொல்லுங்க, நான் பேசுறது சத்தியம். நான் பேசுறது நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, நீ நிறைவான வாழ்க்கை அடையணுங்கிறதுக்காக, நீ அன்னை மரியாதை போல பரிசுத்தமான கிரீடத்தை அணிந்து இயேசு ஆயத்தப்படுத்தின அந்த பரிசுத்த வீட்டில் உனக்காக ஆன்மா தங்குவதற்காக உட்காரக்கூடிய வீட்டுக்கு நீ போக வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி பேசிக் கொண்டிருக்கேன். கைதிட்டுக்கலாம் பார்ப்போம். யாரையும் குறைச்சி பேசணும், யார் மனசையும் புண்படுத்தணும் அப்படிங்கிறது இல்லை. இதெல்லாம் நமக்கு முன்னால் வாழ்ந்த மகான்கள், ரிஷிகள், பரிசுத்தவான்கள் இதெல்லாம் குப்பனை தூக்கி எரிஞ்சிட்டு இந்த உடலுக்கு இந்த உடலுடைய இந்த தானியல் பாருங்கள், சாப்பாட்டில் கூட சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு ஆடம்பரமான உணவுகளை சாப்பிட்டு என் ஆன்மாவை கரைப்படுத்த நான் தயாராக இல்லை. ஒரு கீழ்த்தரமான ஒரு மாமிச சிந்தையில் இருந்து நான் என்ன செய்யலை, இந்த உலக காரியங்களை நடந்து என் ஆன்மாவை நான் கரைப்படுத்த நான் என்ன செய்யலை, விரும்பலை. இதான் மனம் திரும்புதல். இதைத்தான் அங்கே யோசிப்பு நினைச்சாரு. அந்த அரண்மனையில் சந்தோஷமாக வாழக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதை வேண்டாம் என்று சொல்லி வெறுத்து தள்ளிவிட்டு ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ இருதயத்திலே அதன்படி நடக்க ஆரம்பித்தார். அந்த எகிப்து நாட்டுக்கு அவர் அரண்மனைக்கு அரசனாக நியமிக்கப்பட்டு உலகமெங்கும் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் பஞ்சத்தில் உணவளிக்கக்கூடிய ஒரு வள்ளலாக, ஒரு கொடை வள்ளலாக வாரி வழங்கி தன்னுடைய இந்த 11 பேருக்கும் பசிக்கு உணவு கொடுக்கக்கூடிய ஒரு மகானாக, அரசனாக யார் இருந்தார்னா இந்த யோசேப்பு இருந்தார். கைதிட்டுக்கலாம். மனம் திரும்பி நீ வாழும்போது நீ ராஜா. இதான் கடவுளுடைய அரசு. நீ மனம் திரும்பும்போது இது இப்போ நீ பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிற, எச்சி கைட்டு காக்கா ஊற்ற மாட்டேன். ஆனால் நீ மனம் திரும்பும்போது வாரி வழங்கும்படி, அள்ளி அள்ளி கொடுக்கும்படி ஆண்டவர் அந்த பரலோகத்தின் பண்டசாலையை அவனுக்கு தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். கைதிட்டுக்கலாம். நல்ல கடவுள். அதனால் கடவுளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, கடவுளுடைய பசியை திருப்தியை, கடவுள் எதில் பசியாக இருக்கிறாரு? 2 பக்கத்துலேயும் 2 கூட்டத்து மக்கள் இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா நியாயத்தீர்ப்பில் சொல்கிறாரு, அவங்கள பார்த்து, வாப்பா நீங்கள் எல்லாம் நான் பசியாக இருக்கும்போது எனக்கு என்ன கொடுத்தீங்க? உணவு கொடுத்தீங்க. நான் ஆடை இல்லாமல் இருக்கும்போது எனக்கு என்ன கொடுத்தீங்க? ஆடையை கொடுத்தீங்க. நான் தாகமாக இருக்கும்போது எனக்கு என்ன கொடுத்தீங்க? தண்ணி கொடுத்தீங்க. நான் நோயிட்டு இருக்கும்போது என்னை பார்க்க வந்து என்ன செஞ்சீங்க? ஆஸ்பத்திரியில் கூட்டு போய் என்ன செஞ்சீங்க? எனக்கு மருத்துவம் பண்ணீங்க. உங்களுக்கு இந்த மகிமையான பரலோக ராட்சியத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். கைது இந்த இடத்துல உட்காரு. நல்ல காரணம் பார்ப்போம். ஆண்டவரும் பசியில் தான் இருக்கிற. என்ன பசியில் இருக்கிறாரு? நீ தானம் பண்ணணும், நீ தர்மம் பண்ணணும், நீ அந்த கடவுளுடைய விருப்பம், ஏழைகளுக்கு உதவி பண்ணணும், பசியாக இருக்கிறவனுக்கு நீ என்ன கொடுக்கணும். இதில் தான் நீ பண்ணும்போது அவர் சொல்கிறாரு, நான் பசியாக இருந்தேன், எனக்கு என்ன கொடுத்தீங்க? இதே லூசிஃபரும் பசியாக தான் இருக்கான், இந்த இஸ்பிரீத்தும் பசியாக தான் இருக்கான். என்ன பசியில் இருக்கான்? எல்லாருக்கும் பசி உண்டு. அவனுடைய எண்ணங்கள் போகிறான் என்ன? கொடுக்காத, எச்சரிக்கை எரிசியாத, காக்கப்படாத, உலகி சாப்பிட அப்படிதானே, நல்ல பண்ணி மாதிரி இருக்க. ஒரு 5 ரூபா, ஒரு 2 ரூபா பிச்சை போடுறதுக்கு வக்கு இல்லாமல், துப்பு இல்லாமல், மனசு இல்லாமல் என்ன சொல்லுவோம்? பாரு சொல்கிறவங்க சொல்லலையா? இது யாருடைய வேலை? டிஸ்பிளே. சாத்தானுடைய வேலை, சாத்தானுடைய அரசு தான். கொடுக்காத, வச்சுக்கோ, அதெல்லாம் கொடுக்க. இப்போ கடவுளுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் வித்தியாசம் தெரியுதா? நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்கு, இந்த ட்ரெஸ்ஸையாக கொடுக்க போகிற? ஹலோ, நல்லா நீ கவனிக்கணும். இறை அரசுக்கும் சாத்தானுடைய அரசுக்குள்ள வித்தியாசம் தான். அதனால் யார் அடிபட்டு கிடந்தாலும், யார் தாய் முடியாமல் கிடப்பா பார்க்க மாட்டேன், தாப்ப முடியாமல் கிடக்க பார்க்க மாட்டேன். எப்படி? ஆனால் கிறிஸ்தர், ஆனால் மதத்தில் இருக்க, ஆனால் ஜெபம் பண்ண போகிறேன், ஜெபம் கொடுக்க போகிறேன், ஆனால் யாருக்கும் ஜெபம் கொடுக்க மாட்டேன். இல்லைங்கதா? நோய் கடை ஏட்டை என்ன செய்ய மாட்டோம், என்ன செய்யுதுன்னு பார்க்க மாட்டோம். பக்கத்தில் ஒரு தைலம் என்ன செய்ய மாட்டோம். அந்த முடியாத நேரத்தில் என்ன செய்ய மாட்டோம். போய் உட்கார்ந்து என்னம்மா என்ன செய்யணும் உனக்கு நேரம் பண்ணுது. ஒரு ஆன்மா, இந்த ஆன்மாவுக்குள்ள, இந்த உயிருக்குள்ளே யார் இருக்கான்னு சொன்னால் அந்த இறைவன் இருக்கிறான். கைதிட்டுக்கலாம். எல்லா மனுஷனுக்குள்ளே யார் இருக்கிறார்? எல்லா மதத்தவர்களுக்குள்ளே யார் இருக்கிறார்? ஆவி இருக்கிறது. இந்த ஆவி என்ன செஞ்சு கிடக்குன்னா செத்து போய் கிடக்கு. இந்த ஆவி என்ன செஞ்சு கிடக்கு? இருளடைஞ்சு போய் கிடக்கு. இந்த உலக கவலையில், பயத்தில், கோபத்தில், சண்டையில், பிரிவினையில், சுயநலத்தில் எச்சிக்கிட்டு காக்கா ஊற்றாமல் இருக்கிறதுனால என்ன அழிஞ்சு கிடக்குன்னு சொன்னால் கெட்ட கிடையாது. பைபிளில் அப்போஸ்தலர் பணி 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு என்கிற ஒரு மனுஷன் தான், 100க்கு அதிபதி, ஒரு மிலிட்ரி
நம்ம மிக்கல மாப்பிள்ளை மாதிரி மிலிட்ரின்னா ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஆள், அதிபதி. அந்த ஆள் இறங்கி மன்றாடுற மனுஷன், தான தர்மம் கோயில் மத வழிபாட்டில் இருக்கிற மனுஷன் கிடையாது. அதுக்கு மதமே கிடையாது, இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. பரலோகத்தில் இந்த தேவதூதன் இறங்கி சொல்கிறான், குர்நேலியுவே, உன் ஜெபங்களும் உன் தானங்களும் தர்மங்களும் பரலோகத்தில் எட்டி விட்டது. கைதிடுங்களா, இதுதான் கடவுளுடைய அரசு. உன் ஜெபம் தானம் தர்மம் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு சொல்லுங்க பரலோகத்தில். இதுதான் என்னதுன்னு சொன்னால் இறை அரசு, கடவுளுடைய ராட்சியம். உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்தன் நாமம் மகிமை பெற. இப்போ சாத்தான் கோட்டை தகரன்னு சொன்னால் நீ இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக வாழணும். இதை புனிதத்தை பார்க்க முடியும், அந்தோனியாட்ட பார்க்க முடியும், சபரியாட்ட பார்க்க முடியும். ஒரு நோயாளி இருந்தானா அவனை கூப்பிட்டு வா, நான் ஜெபம் பண்ணி உனக்கு என்ன செய்கிறேன். அற்புதங்களை செய்கிற சக்தி மனந்திரும்பிய மனுஷன் இருக்குது, புதுமை செய்யும் ஆற்றல் மனந்திரும்பிய மனுஷன் இருக்குது. பசியாக இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுக்கக்கூடிய செல்வம், ஆகாரம், செழிப்பு மனந்திரும்பிய மனுஷனுக்குள்ள. கைதிட்டுங்களா, இதெல்லாம் புனிதர்கள் தவண்ட பேருக்கு சொல்கிறாரு, என்கிட்ட வெள்ளியோ பொண்ணோ இல்லை, என்கிட்ட உள்ளதை நான் உனக்கு என்ன செய்கிறேன் தருகிறேன், எழுப்பி. இதை யார் மனம் திரும்பின மனுஷன் என்ன செய்யணும்? அன்னை தெரசா இதை என்ன செஞ்சாங்க? மனம் திரும்பிய ஒரு கன்னியாஸ்திரி அன்னை தெரசா அந்த காங்கிரிகேஷன் விட்டு வெளியில் வந்து அவங்க என்கிட்ட கடவுள் இருக்கிறார், கடவுளுடைய ராட்சி எனக்குள் இருக்கிறது. பவுல் சொல்லுவார், கிறிஸ்துவனுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவிக்கொண்டு இதை செய்யி, இதை குடுன்னு என்ன செஞ்சுட்டு இருக்கு. என் வாழ்க்கையில் நான் பார்க்குறேங்க, உள்ளே சொல்லுவார், இதில் வந்திருக்கிறாங்க கொடு. ஒரு வருமானம் எனக்கு வருதுன்னு சொன்னால், யாராவது ஒரு 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னு சொன்னால் பிறத்தாலே என்ன செய்வாருன்னா சொல்லுவேன், எதுக்கு தானே கொடுத்தீரா? ஓகே, நீர் தருகிறேன், நான் கொடுக்கிறேன். அதனால் ராமாயண மகாபாரதத்தை ஏன் பேசுகிறோம்னா, கர்ணனுடைய இந்த உலகத்தில் மிகவும் பேர் இதில் புகழ்பெற்ற மனுஷன் யாருன்னு சொன்னால் கர்ணன். எல்லா தேவர்களும் அவனுக்கு முன்னால் என்ன செஞ்சாங்கன்னா தலை வணங்கினாங்க, அவனுடைய செயல்களுக்கு முன்னால் என்ன செஞ்சாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு என்ன கேட்டாலுங்க. இவர் தேரோட்டி கிருஷ்ணனே இணைக்கிறாருன்னு சொன்னால் அவர்கிட்ட போய் பிச்சை கேட்குறார். நீ பண்ண இதுவரைக்கும் பண்ண தான தர்மத்தில் உள்ள புண்ணியத்தை எனக்கு என்ன செய்ய தானமாக என்ன செய்ய. அதான் அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அது போயிடுச்சுன்னா அவனுடைய ஒன்றுமே இல்லை. அதையும் கூட அவர் என்ன செஞ்சார்னா, எனக்கு ஒன்றும் இல்லாட்டிலும் கிடைக்காட்டிலும் பரவாயில்ல, நான் செய்த தானத்தினுடைய தர்மத்தினுடைய புண்ணியங்கள் தான் எனக்குரிய சொத்து, அதையும் நான் என்ன செய்கிறேன், நீ கேட்கிறபடி நான் கொடுக்குறேன். நீ கேட்கிறவ யாருங்கிறது எனக்கு என்ன செய்யும் தெரியலை, ஆனால் என்ன செய்கிறேன் மனமோந்தர். அந்த அளவுக்கு தானத்தை பண்ண ஒரு மனுஷன் யார் சொன்னான்? கர்ணன். கர்ணனுக்குள்ள யார் இருந்தான்னு சொல்லி எந்த அரசுன்னு சொன்னான்? அந்த இறை அரசு. கைது இறை அரசு இருந்தால் மட்டும்தான் அது சரி. இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். அர்ஜுனன் அவனுடைய அண்ணன் யுதிஷ்ணன் இவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, இவங்கள்ட்ட இதே கிருஷ்ணன் தான் என்ன செய்கிறான், அந்தாப்பா இவ்வளோ பெரிய செல்வங்களை செல்வ குவியலை தர்றேன், இதை பூரா நீங்கள் என்ன செஞ்சிடணும், சாயங்காலத்துக்குள்ளே என்ன செஞ்சிடணும், மக்களுக்கு கொடுத்து என்ன செஞ்சிடணும், காலி பண்ணிடணும். அப்படி காலி பண்ணலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த இறை அரசுக்கு உட்பட்டவங்க. அப்போ இவங்களும் என்ன செய்வாங்கன்னா, வர்ற எல்லாத்துக்கும் அளந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. எல்லாரும் வாங்கிட்டே போவாங்க, நிறைய வாங்கிட்டே போவாங்க. சாயங்காலம் ஆக போகுது, ஆனால் அங்கே என்ன செய்யாது, குறையாது. இன்னும் பாதி தான் குறைஞ்சிருக்கு. பாதி என்ன செய்யும், ஐயோ பொழுதடைய முன்னால் கொடுக்கல அப்படின்னா நம்ம இணைஞ்சிருவோமே, தோற்றுருவோமே அப்படின்னு சொல்லும்போது, சரி இப்போ என்ன ஆகிப்போச்சு, உங்களால் இதை என்ன செய்ய முடியாது, காலி பண்ண முடியாது, என்ன பண்ண போகிறோம், நாங்கள் வாபஸ் வாங்கி கொடுவோம், எங்களால் என்ன செய்ய முடியாது, காலி பண்ண முடியாதுன்னு அவங்க ஒத்துக்கிடுவாங்க. பாரு, உங்களுக்கு முன்னால் கர்ணனை கூப்பிட்டு கர்ணா இதெல்லாம் நீ என்ன செஞ்சிடணும், சூரிய மறையதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், காலி பண்ணணும். ஓகே, அவ்வளோதானே. இதை பண்ணும்போது உனக்கு நாங்கள் என்ன செய்வோம், வேறு பரலோகத்தினுடைய பொக்கிஷங்களை செல்வங்கள் ஆசீர்வாதங்களை என்ன செய்வோம் தருவங்க. அவர் என்ன செய்வார்னா, ஒரு 4 பேர்த்த கூப்பிடுவார், வாங்கடா 4 பேரும் என்ன செஞ்சுருப்பாங்க, கைதிட்டுங்களா பார்ப்போம். நாங்கள்
அதனால் இந்த தானும் அந்த வாரி வழங்கக்கூடிய இருதயம் இதெல்லாம் இதெல்லாம் இறை அரசுங்க. இதெல்லாம் ஏன் பேசுகிறேன்னா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா, ஒரு சின்ன விஷயத்தில் கூட எப்படி இருக்கணும்னா ரொம்ப பிசுனாக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஆண்டம் கொடுத்துட்டு இருக்கிறான். இறைச்சகண்டர் என்ன செய்யாது? இறைச்சகண்டர் ஊரா பத்தாது ஊறிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி ஒரு ஆன்மீகம் என்பது ஆவிக்குரிய பிள்ளைகள் இந்த இறையரசு ஒன்று இருக்குன்னு சொன்னால், தன் உயிரை கொடுத்தினாலும் சரி, இன்னொரு உயிரை நீ சந்தோஷப்படுத்துவாய், சமாதானப்படுத்துவாய், அழுகிற கண்ணீரை துடைத்து அவங்களை ஆனந்தமாக வைத்திருப்பாய். இது யாருடைய அரசுன்னு சொன்னால் இறை அரசு. கைதிட்டுக்கலாம் பார்ப்போம். நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, நிரந்தரமானதையா, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, நன்றி பலி நன்றி பலி. வைகலாம் இப்போ தான் வர்ற இந்த உலகத்தில் எல்லாத்தையும் கடைசி சுற்று ரத்தத்தையும் வாரி வழங்கிய தேவ மனிதன் கடவுளுடைய மகன் யார் சொன்னால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கைவிட்டு அவரை நிச்சயம் நடிச்சுக்கணும். இவங்கெல்லாம் பசிக்கு இந்த உடலை மூடுறதுக்கு குளிரடிச்சா போர்வை சட்டை துணி என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. தன்னுடைய உணவை என்ன செஞ்சாங்க? பணத்தை என்ன செஞ்சாங்க? வெள்ளிய பொண்ணை கொடுத்தாங்க. ஆனால் இந்த உலகத்தில் வந்து தானம் தர்மம் பண்ண ஒரு மகான் உண்டு, ஒரு மனிதன் உண்டு, ஒரு இறைவன் உண்டு. யாருன்னு சொன்னால் அவர் தான் இயேசு கிறிஸ்து. கடைசி சுற்று ரத்தத்தையும் உனக்கு ஜீவனை கொடுப்பதற்காக, இந்த சாபத்திலிருந்து நீ பாவத்திலிருந்து நீ விடுவிக்கப்படுவதற்காக இந்த உடல் முழுவதும் அடிக்கப்பட்டு காயப்பட்டு பிக்கப்பட்டு தன்னுடைய அழகையெல்லாம் இழந்து அந்த பரலோகத்தினுடைய மகிமையெல்லாம் துறந்து இந்த பூமியில் நரிகளுக்கு குழிகள் உண்டு, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, எனக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லாத அளவுக்கு தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணி தவம் பண்ணி நம்முடைய இந்த உலகமெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து மதத்தவர்களும் மனிதர்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, பரிசுத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக முத்துக்களையும் மரகதங்களையும் கோமேதங்களையும் வைடூரியங்களையும் பரலோகத்தினுடைய அந்த மகிமையான கிரீடங்களையும் அற்புதங்களை செய்கிற சக்தி, புதுமை செய்யும் ஆற்றல், பேய்களை விட்டுகிற வல்லமை, நோய்களை குணமாக்கக்கூடிய அதிகாரம் அனைத்தையும் எனக்கு வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் கொடுக்கும், என் அதிகாரத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி மனம் திரும்பிய தன்னுடைய சீடர்களுக்கு தன்னுடைய நண்பர்களுக்கு கொடுத்து சென்ற ஒரு மகான் இந்த உலகத்தில் உண்டுன்னு சொன்னால் வாழ்ந்தது யாருன்னு சொன்னால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கைதிக்கல. இதுதான் இறையரசு, இதாங்க இறையரசு. அதனால் இந்த உலகத்தில் மற்றவங்க பண்ண தானத்துக்கும் தர்மத்துக்கும் வித்தியாசம் உண்டு. இயேசு பண்ண தியானத்துக்கும் தர்மத்துக்கும் பலிக்கும் தியாகத்துக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு வித்தியாசம் உண்டு. அதனால் இந்த உலகத்தில் நம்மளை தியானம் பண்ணும்படி, தர்மம் பண்ணும்படி, மற்றவர்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக்கும்படி, அழுகிறவங்களை சிரித்து சந்தோஷமாக்கும்படி, பாவத்தில் இருக்கிறவங்களை இன்னைக்கு எல்லாரும் பாவி, நீ பாவி, அதை பண்ண பாவம், நீ பேய கும்பிட, நீ சாத்தான கும்பிட, இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. எனக்கெல்லாம் இவங்க இப்படி பேசும்போது கடுப்பு பயங்கரமாக வரும். நார்ஸுக்கு அந்த பாஸ்டருக்கு முன்னாடி இந்த படங்களை வச்சு அந்தோனியார் படம், சவரியார் படம், சாட்சியார் படம், மற்ற புனிதர்களுடைய இதெல்லாம் வச்சு மெழுதியில் குத்த வச்சு பத்தி குத்த வச்சு டெய்லி இது பண்ணும்போது இவங்க பேசும்போது அருவாளை வச்சு வெட்டிடுவோமா அப்படிங்கிற ஒரு வெறியெல்லாம் எனக்கு உண்டு. ஏன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? நம்ம மத குருக்கள், நம்ம சாமியார் சொல்லிக்கூட இதை தான் பண்ணணும், இதை என்ன செய்யணும், எல்லாரும் போகிறாங்க, மெழுதிரியை பற்ற வைக்கிறாங்க, மாலையை போடுறாங்க, இதை தான் நம்ம பார்த்துருக்கோம், இதான் நம்ம இதை பண்ணணும், நம்ம கடவுளாக தானே கும்பிட்டுருக்குறோம். இதை போய் சாத்தான் பேய்னா நமக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? அதே மாதிரி இந்துக்கள் இங்கே சூலாயத்தை குத்தி
நாக்கில் இது பண்ணி சூடத்தை கையில் ஏந்தி நெருப்பு வளர்த்து நெருப்பில் நடந்து ஆடு வெட்டி லட்சக்கணக்கில் செலவழித்து கோயில் கூட கொண்டாடி என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஊருக்குள்ளே என்ன செஞ்சுருக்கிறான், சாமியை விட்டுருக்கிறான். இவனை போய் சாத்தான் கும்பிடுறாங்க, சாத்தானை கும்பிடுறது சாத்தான்னு சொன்னால் எப்படி இருக்கும், ஒன்று அறுத்துருவாங்க. அதனால தான் அவனை ஊருக்குள்ளே என்ன செய்ய மாட்டேங்காங்க, வராத வெளியே போல. நான் ஊழிய ஆரம்பித்த இடத்துல நேரத்தில் பார்த்தீங்கன்னா அழகு நேரி இந்த கள்ளிக்குளத்துலாம் ஊருக்குள்ளே போகவே முடியாது. இது எல்லாமே போயிடுச்சு. இவங்க இதுக்கு புதூர் பொன்னியாவத்தில் இருக்கான்னு சொல்லுவார். இந்த ஊருக்குள்ளே நாங்கள் ட்ரம்ஸ் வச்சுட்டு சுவிசேஷம் அறிவிச்சின்னு டாக்ஸி கொடுக்க போனால் எங்களை அடித்து ஓட நினைச்சு எங்கள் ஊரை விட்டு வரட்டுனாங்கன்னு சொல்லி அந்த ஊரில் போய் அந்த இந்திராணி மகனை இணைஞ்ச இடத்து அடக்கம் பண்ணி அந்த ஊருக்குள்ளே தேவராட்சி ஸ்தாபிச்சுட்டு வந்தாங்க. இன்றைக்கி அந்த ஊர்லேருந்து இணைஞ்சிருக்கிறாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, மனிதனை முதல்ல மதத்தை தூக்கி புறப்படு. இவங்க கும்பிடுறது சாமி. சாத்தாங்கிறவன் இஸ்பிலித்து லூசிபார், அவனை தான் பைபிளில் சாத்தான்னு சொல்லியிருக்கு. ஒரு அழிலை சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். கடவுள் கிடையாது. நானும் இப்போ நான் சொல்கிறேன். இப்போ இந்து சகோதரர் நான் என்ன செய்தி சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டு சாமியை கும்பிட்டு இருக்கிறீங்க, கடவுளை என்ன செய்யலை, கடவுளை நீங்கள் கும்பிட. இதான் மனம் திரும்புதல். நீங்கள் மனம் திரும்பி கடவுளை உன்னை படைத்தவரை, உனக்கு உயிரை கொடுத்தவரை, இந்த உடலை கொடுத்தவரை நீ வணங்கும் போது நீ நீதிமானாக, புனிதனாக, பரிசுத்தவனாக இந்த உலகத்திலே நீ என்ன செய்கிறாய், கடவுளால் மாற்றப்படுகிறாய். கைதிட்டுகளை பார்ப்போம், நல்ல கருது. இதை எல்லா ஹிந்துஸும் பார்த்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, சூப்பர், சரியான விளக்கத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நம்ம இங்கே சாலூர் அழகநாச்சியாவரம் எல்லா இடத்துலையும் நம்ம ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்துட்டு பழனிசாமி ஏன் உங்கள் பாஸ்டர் வெளுத்து வாங்கிட்டு இருக்காருப்பா, அவர்கிட்ட நம்ம என்ன செய்ய முடியாது, கரெக்டாக சொல்கிறாரு. அவர் சொல்கிறபடி தான் நம்ம என்ன செய்யணும், வாழணும். இப்போ பழனிசாமி அங்கே சாலூரில் அந்த கருசாமி கோயில் பூசாரி நாளைக்கு என்ன செய்ய போகிறாரு, இங்கே சங்கரன் கோயிலில் அவர் ஏற்கனவே ஐயருக்கு இது பண்ணவர், மந்திர சுலோகங்களை பூரா என்ன செய்வார், ஓதி அந்த ஒரு யாகம் பலி, ஒரு வீட்டுக்கு புது வீடு இது பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டுக்கு முதல்ல என்ன செய்வாங்க, யாகம் தீ இது வச்சு என்ன செய்வாங்க, மந்திரத்தை ஓதி அந்த இதை கழித்து என்ன செய்வாங்க, பால் காய்க்க ஆரம்பிப்பாங்க. நாளைக்கு என்ன செய்ய போகிறாருன்னா அங்கே ஏதோ ஒரு கவர்மெண்ட் இதில் ஒரு இது தொடங்குறாங்க, கருவில் பக்கம் ஏதோ ஒரு ஆஃபீஸ் தொடங்குறாங்க. அதுக்கு ஒரு ஐயர், அந்த ஐயர் இன்றைக்கி நமக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடிய ஐயர் தான் என்ன செய்யலை, அவர் அங்கே ஊருக்கு போனவர், பொங்கலுக்கு போனவர் என்ன செய்ய முடியல. அவர் தான் நாளைக்கு கூப்பிட்டுருந்தாங்க, அவர் வர முடியாதனால புதன்கிழமை நான் வருவேன்றதுனால அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கா, பழனிசாமியை தான் என்ன செய்ய சொல்லியிருக்கு, நீ தான் யாகம் வளர்த்து, நீ தான் பூசை பண்ணி, நீ தான் பலியிட்டு என்ன செய்யணும், அந்த சடங்கை என்ன செய்யணும், முடிக்கணும். இன்னொன்று இந்த ஐயர்களை கூப்பிட்டா 5000 ரூபா என்ன செய்கிறாங்க, இது கேட்குறாங்க, நீ பண்ணிவிட்டு நெஞ்சிக்கோ, 1000 ரூபா வாங்கிக்கோ அப்படி. எனக்கு அதெல்லாம் வேண்டாம், இது தானம் பண்ணக்கூடியது. இந்த எனக்கு ஏன்னா முதல்ல அந்த இதில் அவங்க ஆசிரமத்தில், விவேகானந்தர் ஆசிரமத்தில் இது பண்ணும்போது நான் பூம்பு நூல் போட்டு இது பண்ணும்போது எனக்கு கற்றுக் கொடுத்ததே இதான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார், அவர் விளக்கம் சொல்லிட்டு இருந்தார். நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவருக்கு இணைஞ்சிருக்க நம்ம ப்ரோக்ராம் பார்த்து அவர் தான் நமக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணி ஆளை கூட்டிகிட்டு வர்றாரு. அவர் தான் டெய்லி நைட்டில் 9:30 வருவார், 10:30 வரைக்கும் நான் என் செல்லில் இருந்து அந்த நான் பேசுகிற நிகழ்ச்சி கேட்டுகிட்டே இருப்பார். சூப்பர் பிரதர். அப்போ இதெல்லாம் நம்ம கும்பிடக்கூடாது என்ன பிரதர், இதெல்லாம் தப்பு தானே பிரதர், மாறிக்கிட்டே இருக்கிறார். இப்போ நம்ம சொல்கிற பிரகாரம் தியானங்களை இணைஞ்சிட்டு இருக்கிறாரு, பண்ணிகிட்டு இருக்கிறார். இப்போ இந்த பொங்கல் 5 நாள் அவங்க ஊரில் என்ன நடக்குது, ஃபங்க்ஷன் விழா நடந்துகிட்ருக்கு. ஒத்த நாள் கூட அவர் என்ன செய்யலை, போனால் அவங்க வழியில் நம்ம போகணும். அதனால் வேண்டாம், ஊரும் வேண்டாம், உறவு வேண்டாம், இந்த சங்காத்தம் ஊரும் வேண்டாம் பிரதர், நம்ம வாட்டு வழியில் போயிட்டே இருக்கிறார். காலையில் வந்து சார் போயிட்டேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லப்பா. அவங்க எவனாவது பேயை போய் கும்பிடுவானா, கிறுக்க இல்லையா? அப்போ அந்த முதல்ல மதிக்க தெரிஞ்சுக்கோ. மோசே சொல்லுகிறான், எலியா சொல்லுகிறான், பவுல் சொல்லுகிறான், பேதுரு சொல்லுகிறான், யோவான் சொல்லுகிறான். முதல்ல உனக்கு அறிவு, அவன் கால் தூசிக்கு நீ என்ன செய்ய மாட்டேன். இவங்க டீச்சிங் பூரா பாருங்க, பெண்டிகாஸ்ட் பண்ணி மனம் திரும்பியா பாஸ்டர்மார்கள் பூரா நீ முதல்ல மனம் திரும்பு. நீ மனம் திரும்பி நீ இந்த கடவுளுடைய ராட்சியம் உனக்குள்ள வந்து நீ ஒழுங்காக வாழ்ந்து ஒழுங்காக பேசணுன்னா மற்ற எல்லா மதத்தவர்களுக்குள்ளும் இந்த கடவுளுடைய ராட்சியம் வந்து விடும். கைதுகளமாக நல்ல கரங்களை கட்டி. மோசே என்ன உன் தம்பியா? மோசே சொல்லுகிறான், எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியப்பா, மகான
தேவனுடைய மகிமையை தன்னுடைய முகத்தில் அள்ளி கொட்டிட்டு வந்தாங்க. அவர் முகத்தை இஸ்ராயல் மக்களால் என்ன செய்ய முடியல. அவ்வளவு பெரிய பிரகாசம், பரிசுத்தம், அந்த ஒளியை ஆடையாக தரித்த மனுஷன். அதை நினச்சி பார்க்க வேண்டாமா? அது எத்தனை எவ்வளவு காலத்துக்கு உள்ள வயசுக்கு மூத்த ஆட்கள். இந்த யோவான், மத்தேயு, லூக்கா இவங்கெல்லாம் யார்? இந்த கடவுளுக்காக என்ன செய்வாங்க? நம்ம தோமையார் இவங்கெல்லாம் யார்? உயிரை கொடுத்தவங்க. அவங்க கால் தூசிக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம். நீ பொழப்புக்காக, வருமானத்துக்காக, அந்த மதத்தில் உன் சபையில் ஆளை சேர்க்கறதுக்காக நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? அதனால் இந்து சகோதரர்கள் அவங்க சாத்தான கும்பல சாமின்னு கும்பிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்லலாம்? இவங்களால சாபத்திலேருந்து ஒன்று என்ன செய்ய முடியாது, பாவத்திலேருந்து என்ன செய்ய முடியாது, செத்துப்போன ஆன்மா என்ன செய்ய முடியாது. கடவுளால் அனுமதிக்கிறார். ஆனால் ஒன்று சொல்கிறார், என் ராஜ்யத்துக்கு வரணும்னு சொன்னால் மனம் திரும்பி நீ அந்த உன்னதமானவருடைய நிலையிலே பாதுகாப்பிலே வரும்போது உன் தலைமுடியில் ஒன்றை கூட என்ன செய்ய முடியாது. இது நீ கோயிலில் போய் கும்பிட வேண்டிய சாமி அல்ல. இது நீ வீட்டில் உன் இதயத்தில் கும்பிட வேண்டிய தெய்வம் யாருன்னு சொன்னால் உன்னை படைத்தவர் அந்த பரமேஸ்வரன். கைதிகள் இந்துக்களுடைய முறைப்படி சொன்னால் பரமேஸ்வரன். கைதிகளை பார்த்து நல்லா கிடைக்கும். விளங்கிச்சா விளங்கலையா? அப்போ இந்துக்கள் என்ன பேயா கும்பிடுவாங்க? சாமி தானே கும்பிடுறாங்க. சாமி என்ன செய்யக்கூடாது? கேட்கார நீ இந்து தானே? அப்போ நீ இப்போ யாரை கும்பிடுத? சாமியை கும்பிடுதா, கடவுளை கும்பிடுதியா? நீ மனம் திரும்பி இருக்கிற, அதனால் நெஞ்சிருக்கிற. இந்த எல்லாமா யாரு? இந்திராணியம்மா ஹிந்து. யாரை கும்பிட்டு இருக்கிறாங்க? படித்தவரை கும்பிட்டு இருக்கிறாங்க. நம்மளாம் யாரை கும்பிட்டு இருந்தோம்? மகா, சூசியப்பர், அந்தோனியார், வேளாங்கண்ணி. அந்த என்ன கோயில்? என்ன கோயிலுக்கா? வேளாங்கண்ணி தூத்துக்குடியில் என்ன கோயிலுக்கா? மாதா கோயில், பனிமாதா கோயில். இப்படி தான் அழைஞ்சோம். ஆனால் இப்போ யாரை கும்பிட்டு இருக்கோம்? படித்தவரை நெஞ்சிருக்கவங்க வந்து கும்பிட்டு இருக்கிறோம். அப்போ இதுதான் எதுன்னு சொன்னால் சத்தியம். இதான் மனம் திரும்புதல். இப்போ நான் அவங்களை நினைக்கூட நான் இன்னைக்கு இவ்வளவு மாற்றம் ஆனதுக்கு, இந்த அளவு ஊழியக்காரன் ஆனது காரணமே யாருன்னு சொன்னால் இந்த ஜார்ஜியார், இந்த சவேரியார், இந்த வர்கீஸ் புண்ணியவனம், இந்த தேவசாயம் உள்ள இந்த அன்னை மரியாள், இவங்க எப்படி கடவுளுக்கு வாழ்க்கை அர்ப்பணிச்சு இந்த உன்னத நிலை அடைஞ்சாங்க, அந்த பரிசுத்தம் ஆடை அடைஞ்சாங்க, இந்த வல்லமை பெற்றாங்க. அவங்கள மாதிரி எனக்கு எல்லாம் தான், நான் அவங்கள போல வாழ தயாராக இருக்கிறேன்னு சொல்லி கடவுள்கிட்ட நான் வச்ச கோரிக்கை என்னென்னா, அவங்க வாழ்ந்த வாழ்க்கை சாட்சி கடவுளுக்காக தன்னை முழுசுமாக எல்லாம் தியாகம் செய்த தியாகத்தை வைத்து தான் நானே ஒரு ஊழியக்காரனாக மாறினேன். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அதனால ஆண்டவரே என்ன கேட்டார், பணத்துக்காக ஊழியம் பண்ண போறியா, பேருக்காக ஊழியம் பண்ண போறியா, இல்லை உனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்க்கறதுக்காக ஊழியம் பண்ண போறியா அப்படின்னு சொல்லும்போது, நற்செய்தி அறிவிப்பது என் மேலே விழுந்த கடமை. நற்செய்தி அறிவிக்க என் கடமையை செய்வதற்காக இதை செய்ய போகிறேன்னு சொல்லும்போது, என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு கூட இருக்கும், நான் அவன் கூட இருக்குன்னு சொல்லி எனக்கு ஆசீர்வதிச்சார். கைதிகளும் நான் அவனுக்கு. அதனால தான் யாரும் வரல, என்ன கூட்டம் வரணும், இந்த கூட்டத்தை பற்றியே நீ யோசிக்க. கூட்டம் வரணும், கூட்டம் பெரிய கூட்டத்தை கூட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க மாட்டேன். ஆனால் உண்டு, இந்த புதுமை செய்ய ஆற்றல், அற்புதம் செய்த சக்தி, பேய் ஓட்டுற வல்லமை, தீர்க்க தரிசன வாரம் எல்லாத்தையும் ஒரு நாள் பயன்படுத்த போகிறேன். அன்னைக்கு என்ன செய்யும்? மணல் மாதிரி என்ன செய்யும்? கூட்டம் கூடும். ஆனால் இன்றைக்கி நான் என்ன செய்கிறேன்னா, அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும், நற்செய்தி அறிவிக்கும். இதை அறிவிச்சிடும். உலகம் வந்து இந்த தேவசாய நிகழ்ச்சி மூலமாக நினைஞ்சிட்ருக்கு. எல்லா நாட்டிலையும் இதை என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க. எல்லா நாட்டுக்கும் போகுது. எல்லா நாட்டிலையும் பார்த்து ஜெர்மனிலேருந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி சண்டை நடந்துகிட்ருக்கு. எங்கே? இஸ்ரேலேருந்து நினைஞ்சிருக்கிறாங்க. நம்ம ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. யூடியூப்பில் இதில் மெயில் ஐடியில் பாருங்கள். அவங்க இது பண்ண அந்த நாட்டில் உள்ளவங்க இது பண்ணது இருக்குது. பழனிசாமி தான் பார்த்து அங்கேருந்து ஒருத்தர் பார்த்துட்டு என்ன செஞ்சுருக்கிறாரு. நிறைய பிஷப்ஸு போதர்கள் நினைஞ்சிருக்கிறாங்கன்னா அதை பார்த்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம கென்னடி பிஷப் திருச்சியில் அவர் ஒரு ப்ரோக்ராம் போட்டிருந்தார், ஓம் ஷலோம் அப்படின்னு சொல்லி ஹிந்து சகோதரர்கள் எடுத்த ஒரு படத்தை போட்டிருந்தார். 2.25 மணி நேரம். நிறைய பேருக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தேன். அனுப்பியிருந்தேன் பார்த்தியா? வாட்ஸ்அப்பில் சொல்லி பார்த்தியா? அதில் கரெக்டாக இது பண்ணியிருக்கான். மதம் சார்ந்த வாழ்க்கையை விட்டு கடவுளை படைத்தவரை டைரெக்டாக ஒரு மனுஷன் தேடுறவன் தான் யாருன்னு சொன்னால், இதுக்கு தான் ஒரு பொண்ணு ட்ராக்ஸ் கொடுத்துட்டே இருப்பாள். அதில் எல்லாத்தையும் எடுத்துருக்குறாங்க. யூதர்கள் யூத மதத்தை பற்றி எடுத்துருக்கிறாங்க, இந்து மதத்தை பற்றி எடுத்துருக்கிறாங்க, கிறிஸ்தவ மதத்தை பற்றி எடுத்துருக்கிறாங்க. எல்லாத்துலையும் தெளிவாக நான் என்ன பிரசங்கம் பண்ணுறேனோ அதனுடைய அத்தனை அர்த்தங்களும் விளக்கங்களும் அந்த படத்தில் இருக்கு. அவர் போட்டு விட்டுருந்தாரு.
நீங்கள் பேசுகிறது தான் எங்கே எடுத்திருக்காங்கன்னு எனக்கு போட்டு விட்டார் என்னன்னு தெரியல. பிஷப் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. அதை பார்த்தீங்கனாலே நீங்கள் நினைச்சிடுவீங்க. மதத்தில் நினைச்ச மாட்டீங்க. மத வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். மதத்தில் இருங்க, ஆனால் அதுக்கு என்ன செய்யாதீங்க. ஒரு வீட்டில் தான் இருக்க முடியும். வீட்டில் அதுக்காக வீட்டை விட்டு வெளியே வர முடியுமா? வீட்டில் இருந்தாலும் அதில் கடமையை செய்யுங்கள். தாமரை எப்படி தண்ணியில் இருந்தால் வாழ்ந்தாலும் அதில் ஒட்டாமல் அதில் வற்று வைக்காமல் அது தனித்து வாழ்கிறது போல நீங்கள் தனித்து அந்த இறைவனோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இறைவனை சார்ந்து வாழுங்கள். அவன் என்னை சார்ந்திருக்கிறபடியே நான் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அறிந்திருக்கிற உயர்ந்த அடைக்கலத்தில் வார்த்தையின்படி அவரை சார்ந்து வாழுங்கள். உயர்ந்த அடைக்கலத்திலே உன்னதமான வாழ்க்கையை வாழுங்கள் என்று சொல்லி வாழ்த்தை ஆசீர்வதித்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.